சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, அந்த போதக்கார ஏமாற்றுக்கார இளவரசமே, அந்த அழுக்கச்சி திருட்டு மயில் திருட்டு பொய்கேரி இவங்களை பற்றி பேச போகிறோம். இவங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்கன்னா, டெய்லி இது மருந்து பற்றி தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டா. கேட்டால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கூடி கமெண்ட் பண்ணியிருக்கு, ஆனால் எங்கள் காசை திருப்பி கொடுங்க, நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன், உங்களை நம்பித்தானே ஆர்டர் போட்டா அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஏன் ரிப்ளை கொடுக்க மாட்டான்னா, அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குங்க. என்ன காரணம்னா, அந்த யூஸ் இல்லாத சிம்மத்தை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறா. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணால் எங்கேயாச்சும் நாம் மாட்டிட்டா வம்பா போயிடு அப்படின்ட்டா. இந்த போதைக்காரனுக்குமே அந்த பொய்காரிக்குமே கைவந்த கலை. அந்த பொய்காரி அடுத்தவங்களை ஏமாத்துறதுல கைவந்த கலை. அவங்க ஃபேமிலியில் பார்த்து வச்சுக்கோங்க, நோய்வாய் பல பேர்த்துக்கு நோய் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொய்காரியோட அம்மாவுக்கு நீரிழிவு நோய் இருக்குது. அது இன்னும் ஹை லெவலில் வரும். ஏன்னா அத்தனை பேர்த்தை ஏமாற்றிருப்பாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு நைட்டு 12 மணிக்கு கொரியன் பண்ணுறதை எங்கேயாச்சும் கேள்வி பார்த்துருப்பீங்களா? அது எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியல. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சால் அதை அனுமதித்தவங்கள குடுமி பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொய்கார ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா, இவனோட தொழிலுங்கிறது ஏமாத்துகிற தொழில். அதாவது குடிங்கிற வீக்னஸை பயன்படுத்தி நிறைய பேர்த்த ஏமாற்றிருப்பா. அவள் எத்தனை பேர்த்த காப்பாற்றுறேன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து சொல்லுங்கள். அவங்களெல்லாம் கொண்டு வந்து சொல்லுங்கள். நானே ஒரு அவார்டு கொடுக்குறேன். நானே கண்டிப்பாக ஒரு அவார்டு கொடுக்குறேன். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அத்தனை பேர்த்த ஏமாற்றிருப்பா. இப்போது ஹாஸ்பிட்டலில் வைரல் ஃபீவர்னு சொல்லியிருப்பா. ஆனால் வைரல் ஃபீவர்லாம் கிடையாது. யாரும் நம்பாதீங்க. இவன் 4 நாள் சரியான போதை போட்டு அதுக்கப்புறம் அட்மிட் ஆகிருக்கிறா. நேற்று பார்த்தீங்கன்னா கறி தின்று ஆட்டம், மீன் ஆடு எல்லாம் எடுத்து ஆட்டம். ஒரு வைரல் ஃபீவர் ஆன ஆள் போய் உட்காந்து இப்படி சாப்பிட முடியுமா? இது யோசிக்க வேண்டியதாக தெரியுங்களா? அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபர், அறிவில்லாத சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மருந்து சாப்பிடாதீங்க, சைடு எஃபெக்ட் வரும். 4000 கொடுத்து நான் வாங்கினேன். என்கிட்ட 4000 ரூபா இந்த ஏமாத்துக்கார பொய்காரி அழுக்கச்சி அந்த அம்மாவுக்கு எல்லாம் நானே சொல்கிறேன் பாரு, கடுமையான நோயெல்லாம் வரப்போகுது. ஏன்னா அத்தனை பேர்த்த ஏமாத்துறதுக்கு தூண்டுகோலே அந்த அம்மா தான். ஒரு பெண்ணுனா சமூகத்தில் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணுங்க. பொய்யை பேசக்கூடாது. பொய்யை பேசிட்டு அத்தனை பேர்த்த ஏமாற்றி போட்டு இவங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் குடிகார, 1ஆம் நம்பர் சோபி, ஒழுக்கத்தில் கேவலமான ஒரு ஆள். நான் என்ன சொல்கிறேன்னா, 2025 வருஷத்தில் இவனோட ஒழுக்க செயல்பாடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் அண்ணா இவன் பேசாமல் இவங்க சப்ஸ்கிரைபர் ஒன்று பண்ணணும், இந்த ஆளுக்கு ஒரு செலவைங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு வைரல் ஃபீவர்ன்ட்டு போட்டு அடுத்த நாள் உட்காந்துட்டு கறி தின்னு ஜாலி ஆட்டம். யாரோட காசு? ஏமாத்துகிற காசு. எத்தனை பேர்த்த 6 மாதமாக ஏமாற்றிட்டு இருக்கிறான். இப்போ பல பேர்த்த ஏமாற்றிருக்கிறாங்க. ஏமாத்துன்னு சொல்லவே முடியாது. இவன் எந்த கோயிலுக்கு போனாலுமே இந்த அழுக்கச்சிக்குமே இந்த போதைக்காரனுக்குமே இவங்களுக்கு புண்ணியமே கிடைக்காது. என்ன காரணம்னா, அதாவது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் சுத்தபத்தமாக போகணுங்க. யாரையுமே ஏமாற்றாமல் போனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்க. நீங்கள் பல பேரை ஏமாற்றிட்டு அந்த கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலையே கெடுதல் தான் உங்களுக்கு வருங்க. என்ன காரணம்னா, அத்தனை பேர்த்த நான் குடியிலேருந்து காப்பாற்றுறேன், மக்களை காப்பாற்றுறேன். அந்த மருந்தோட பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த டாக்டரோட பேர் சொல்ல மாட்டாங்க, எந்த டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க. சத்தியமங்கலம் போய் நேராக இவனை பற்றி கேளுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பாரம்பரியமான ஹாஸ்பிட்டலுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நுழைஞ்சு அங்கே மக்களை காப்பாற்றுற இலவசமாக மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு வாங்கி அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ போட்டு அப்புறம் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் பேரவே எடுத்து போட்டான். நீங்கள் சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கேளுங்க. பாரம்பரியமாக வச்சுருக்கிற டாக்டர் 78 வயசாச்சுங்க. ஆனால் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போக முடியாது. அந்த அழுக்கச்சியுமே இந்த போதைக்காரனுமே அந்த ஹாஸ்பிட்டல் போக முடியாது. அந்த அழுக்கச்சி அழுது வாங்கிட்டு போச்சுங்களாம்மா. இந்த மருந்து சாப்பிட்டு இந்த போதைக்கார ட்ரிங்க்ஸ் அடித்தா இந்த மருந்து சாப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இவனுக்கே நல்லா தெரியும். இவனே இப்போ போதை பொறுத்தான் சுற்றிட்டு இருக்கிறான். போதை தெளிஞ்சு கடைசியில் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா, நான் மக்களை காப்பாற்றியாச்சு சொல்கிறானே இல்லையான்னு பாருங்க. நான் எங்ககிட்ட மருந்து ஆர்டர் வாங்குங்க. ஏன்னா எனக்கு எத்தனை பேர்த்த ஏமாற்றணுமோ அத்தனை பேர்த்த ஏமாற்றணும். ஏன்னா என் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்குண்டாக அலையணும். இந்த போதைக்காரன் மேலே ஆல்ரெடி ஒரு வழக்கு இருக்குதுங்க, வாகன விபத்து. அதாவது கோபி கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குது. இந்த போதைக்காரன் உண்டா இல்லையான்னு சொல்ல பார்க்குறேன். அந்த போதைக்காரனுக்குமே அந்த பொய்கேரிக்கு நல்லா தெரியும். சரியான பிராடு. வலைதளத்திலேயே 1ஆம் நம்பர்
பித்தலாட்ட ஃப்ராடான ஆளாருன்னா இந்த பொய்கார ஏமாற்றுக்காரனுமே அந்த பொய்காரியுமே. அந்த பொய்காரி எல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல மருமகளான தகுதி அந்த அம்மாக்கெல்லாம் தெரியும். அழுக்கச்சி உடம்பு ஊற ஆளுக்கு மனசு ஊற ஆளுக்கு அடுத்தவங்களை நாள்தோறும் ஏமாற்றணும். ஆனால் இவங்ககிட்ட தயவு செய்து இனி மருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் காசை கொண்டே தொலைச்சி இந்த போதைக்காரனுக்குமே அந்த அழுக்கச்சியுமே வந்து நீங்கள் வந்து பணக்காரர்களாக ஆக்குங்க. ஏன்னா இவனுக்கு நேர்மையாக சம்பாதிக்க முடியாது, முறைகேடு பண்ணி தான் சம்பாதிக்கும். நேர்மையாக இவனுக்கு சம்பாதிக்க முடியவே முடியாது. எந்த இடத்துல போனாலுமே இவனுக்கு நேர்மைங்கிறது எட்டாக்கனி. வாயை திறந்தால் பொய் பித்தாளாட்டம், புருஷன் பொண்டாட்டி பொய் இந்த இப்படி பொய் பேசி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறாங்க? அந்த பணம் இவங்ககிட்ட தங்காது, கடுமையான நோய் வரும். இந்த போதைக்காரனுக்கு பார்ட்னர் ஆறுன்னு கேட்டேன்னா அந்த பொய்காரியோட அண்ணன், அவனுக்கு கல்யாணம் ஆகலின்னு வச்சுங்க, எப்பவுமே ஆகாது, அவனை ஒரு குடியார. ஏன்னா அதை சொல்கிறேன்னா, வைரல் ஃபீவர்னு சொல்லி போட்டு நேற்று உட்காந்து கருதி நாடிட்டு ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஒரு வைரல் ஃபீவரான ஆள் அடுத்த நாள் உட்காந்து கறி சாப்பிட முடியுமா? அதெல்லாம் பொய். இவன் மேலே யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைச்சுன்னா இந்த மருந்தில் சாப்பிட்டு எவனாச்சும் பிரச்சனையாக இருக்குது. சத்தியமாக எவரோ ஒரு உயிர் பலி வரும்போது 2 பேரும் சிறைச்சாலையில் கம்பி என்னொன்று. இந்த போதைக்கார மேலே ஆல்ரெடி இந்த வழக்கு இருக்குது. இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. பல டைம் போயிருக்குவா. என்னென்னா மக்கள் போராட்டத்துக்காக கிடையாது, பல பேர்த்த சண்டை போய் அடித்து வந்து ரகலம் பண்ணியிருப்பா. வாயை திறந்தா பொய் பித்தலாட்ட குடிக்கிறது. இப்போ உட்காந்துட்டு மக்களை காப்பாற்றுற தியாகி அப்படிங்கிறா. எந்த தியாகமெல்லாம் கிடையாதுங்க. இந்த மருந்துங்கிற வீக்னஸ் பயன்படுத்தி பல பேர்த்த கொள்ளையடிச்சிருப்பா. அந்த கொள்ளையடித்த பணத்தில் தான் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குது. இன்னும் கடுமையான நோய்கள் எல்லாம் அந்த பொய்காரிக்கு கண்டிப்பாக வரும். அந்த பொய்காரிக்கு ஃபுல்லாக தைராய்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த பொய்காரி அதில் தப்பவே முடியாது. மொத்தத்தில் இவர்கிட்ட மருந்து வாங்கி ஏமாறாதீங்க. இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. பெருமாநல்லூரை பற்றி விசாரித்தா காரி துப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பையன் தான். இப்போது வலைதளம் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா, சப்ஸ்கிரைபரை யூஸ் பண்ணி அதை வச்சு அவங்கக்கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு. கொள்ளையடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, 80% இவனை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. ஆனால் 20% ஆளுங்க தெரிந்தோன்னா நீங்கள் வந்து பல யூடியூப்பில் நீங்கள் வந்து டாக்டரு என்னென்னு சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. டாக்டரோட கன்சல்ட் பண்ணி வாங்குங்க. இந்த பொய்காரனுக்கு தேவை பணம், தரித்திர பணம். அந்த பொய்காரனுக்குமே அந்த பொய்காரிக்குமே அழுக்கச்சிக்குமே அழுக்கு மயிலுக்குமே அடுத்தவங்க குடும்பத்தில் நாசம் பண்ணி அவங்களோட பணம் தான். அந்த பணம் இவங்களை அழிக்குதா இல்லையான்னு பாருங்கள். இவர்கிட்ட மருந்து தயவு செய்து வாங்க. குடின்னு நிறுத்துறதுக்கு ஒரு மருந்தே கிடையாது. மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா டாக்டருக்கு போய் கன்சல்ட் பண்ணுங்கள். 9445670646. இது குடி நிறுத்த மருந்து இருக்கிற இடம் தான் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். இந்த ஏமாற்றுக்காரங்கிட்டேருந்து நீங்கள் தப்பி ஓடுங்க. ஏன்னா உங்கள் பணத்தை கொள்ளையடித்து அது என்னமோ பண்ண திட்டம் தான் இவங்க போட்டுக்கிறாங்க. இவர்களிடம் தப்பி ஓடுங்கள். நன்றி, வணக்கம்.